ஹாய் ஐஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, லின்சி வந்துட்டு இளவரசரோட அந்த அறைக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிருந்திருப்பான். ஆனால் கடைசியில் வந்து காவலர்கள்கிட்ட மாட்டியிருப்பா. அந்த நேரம் இளவரசர் வந்து இவளை காப்பாற்றுறதுக்காக வந்து ஒரு ட்ராமா போட்டு கடைசியில் அவளையுமே காப்பாற்றி விட்டுருந்துருப்பாரு. இவ கிளம்புறதுக்கு முன்னாடி அது யாருன்னு பார்க்கும்போது தான் அது வந்து இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தில் இருக்க டாட்டை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா. அதோட தான் முடிச்சிருந்தோம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் லின்சியை தான் காட்டுறாங்க. இவளுக்கு என்னமோ தெரில, இளவரசரோட ஞாபகமாகவே இருக்குது. இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இளவரசரை வந்து இவளுக்கு பிடிச்சி போச்சு. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அவளே பார்த்து சிரிச்சுக்கிறா. கடைசியில் அவன் அந்த ஊசியை வச்சு இளவரசர் குத்திருப்பா இல்லையா, அதே மாதிரியே அவளோட காலத்துலேயே அந்த ஊசியை வச்சு குத்திக்கிறா. குத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அப்படியே இளவரசரோட இருந்ததே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து காங் வந்து கூப்பிடுறாரு. என்ன விஷயம்னா, இவங்க காலையில் வந்துட்டு ராணியை பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா, அதை பற்றி ராணி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பட்டத்தை இளவரசி ஆகுறதுல விருப்பமானு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும், உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பா தானே அப்படின்னு சொல்லி காங் கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து பட்டத்தை இளவரசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை வந்து காங்க எதிர்பார்த்துருக்க மாட்டார். என்ன சொல்கிற, இளவரசர் முகம் நோய்வாய்ப்பட்டு அவர் முகமே சிதைஞ்சு போச்சுன்னு நீ கேள்விப்பட்டிருக்கல, அதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகுமா அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி காங் கேட்கவும், அதுக்கு வந்து இவ ஏன் அது ஒரு வதந்தியாக கூட இருக்கலாமே, அவர் ஒரு அழகான மனுஷனாக கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இவ பாட்டுக்கு டக்குன்னு சொல்லிட்டா. இது கேட்கவுமே காங்குக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. நீ என்ன அவரோட முகத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ டக்குன்னு அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. இளவரசர் வந்து சொல்லியிருப்பாரு, உள்ளே பார்த்த எதையும் வெளில யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனால இவன் என்ன சொல்லிட்டா, இல்லை நான் அவரோட முகத்தை பார்க்கல, ஆனால் எனக்கு என்னமோ தெரில, ஒரு மாதிரி இளவரசியான ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமே அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அப்போ காங் வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஒரு டீ கப்பை எடுத்து வச்சுட்டு, இந்த கப்பு தான் இந்த நாடு, இதில் இருக்க தண்ணி தான் அந்த நாட்டோட மக்கள், இதில் மிதக்கிற இந்த இலை தான் வந்து அரசன், நம்ம வந்து இந்த கப்பு தான் அதாவது இந்த நாடே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணுமே தவிர்த்து இதில் இருக்க இலை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவளும் அதை கேட்டுட்டு, எனக்கு புரியுது தாத்தா அப்படின்னு சொல்கிறா. சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இவளை வந்து அனுப்பி விட்டாரு. ஆனால் இவருக்கு வந்து நல்லாவே சந்தேகம் வந்துடுச்சு. இவருக்கு வந்து ஒரு அடியாள் மாதிரி இருப்பார், அவரோட பேர் வந்து கோன். அவரை வந்து கூப்பிடுறாரு. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி தளபதி லீயை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு சீக்ரெட்டாக ஒரு இடத்துக்கு வராரு. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கவுமே அந்த பையன் என்னோட பேர் ஈசன் அப்படின்னு சொல்கிறான். ஈசன் நான் யார் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. நான் இந்த நாட்டோட இளவரசர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னன்னா, இளவரசருக்கு பதிலாக இங்கே போலியாக ஒருத்தர் வந்து இவங்க வந்து ஆள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நாளை பின்ன காங்கிட்டேருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இளவரசரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னேற்பாடு தான் இது. அவர் அதை பேசிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா கூரை மேலே ஒரு ஆள் நிற்கிறாரு. இவர் தான் வந்து கோன், காங்கோட அடியாள். இவர் இப்படி இந்த மாதிரி சீக்கிரட்டாக வந்துட்டு போகிறத வந்து இவர் நல்லாவே பார்த்துட்டாரு. அடுத்து வந்து அரண்மனையில் தான் காட்டுறாங்க. தளபதி லீ வந்து இந்த மாதிரி இளவரசர் மாதிரியே இன்னொரு ஆளை ரெடி பண்ணியிருந்திருப்பார் இல்லையா, அதை வந்து அரசர்கிட்ட சொல்கிறாரு. அரசரும் அதை கேட்டுட்டு, நல்ல விஷயம், சீக்கிரமாகவே என்னோட பையனை பியூன்ஸு குரூப்பில் சேர சொல்லுவான், அதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்க தான் காட்டுறாங்க. காங் கிட்ட கோன் வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி தளபதி லீ ஒரு பையனை சீக்கிரட்டாக வந்து பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு. இதை கேட்கவுமே காங் வந்துட்டு அந்த பையன் யாருன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இளவரசரை தான் காட்டுறாரு. இளவரசரை பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவோட ரூமில் வந்து ஏதோ ஒரு புக்கை வந்து சீக்கிரட்டாக தேடிட்டு இருக்காரு. அவரோட ஆசிரியர்கிட்ட பேசியிருப்பார் இல்லையா, அப்போ வந்து இவர் இந்த புக்கை பற்றி சொல்லியிருப்பாரு. அதாவது இவர் தேடிக்கிட்டு இருக்க அந்த ஊபோ ஆசிரியருக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப பிடிக்கும், இது ரொம்பவே ஒரு ரேரான புக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதை தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எடுத்துகிட்டு வரும்போது தான் ஒரு பூச்செடிக்கிட்ட அந்த மருந்து டப்பா இருக்கிறத பார்க்குறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து வச்சிருக்கும் போது அந்த நேரம் அரசரும் உள்ளே வந்துட்டாரு. வந்ததுமே ரொம்ப கோவமாக அந்த மருந்து டப்பாவை வாங்கிட்டு, உன்னை யார் உள்ளே வர சொன்னது, என்னோட அனுமதி இல்லாமல் எதுக்கு இங்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை பிடிச்சி சத்தம் போடுறாரு. இளவரசரும் இல்லை, ஒரு புக் எடுக்கிறதுக்காக வந்து அப்படின்னு சொல்கிறாரு. சரி வெளில போ, நாளைக்கு மலைக்கான சடங்கு இருக்குது, அதுக்கு தயாராக அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து அந்த சடங்கும் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தான் நடக்கும் போல். ரெண்டு பக்கமே மக்கள் இருக்காங்க. முன்னாடி அரசர் போகிறாரு, பின்னாடி இளவரசர் வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து இளவரசரை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மலைக்கான சடங்கு தானே நடக்குது, இவ்வளோ வருஷமாக மழை பெய்யாத காரணமே இளவரசர் தான், அவர் பிறந்ததுலேருந்து நம்ம நாட்டில் வறட்சி தான் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதில் ஒரு சின்ன குழந்தை வேற இளவரசரை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இளவரசர் கஷ்டமாக இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு குதிரையில் மெதுவாக தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி எல்லாரும் பேசினதெல்லாம் கேட்கவும் இப்போ வேகமாக குதிரையில் போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த கோயிலுக்குமே வந்துட்டாங்க. அப்புறமும் அந்த கோயிலில் தான் தங்கியிருக்காங்க. இப்போ இளவரசர் வந்துட்டு அவர் ரூமில் இருக்காரு. அப்போ சாங்கும் அவர் கூட தான் இருக்காரு. அவருக்கு தனியாக கூட்டிட்டு போயிட்டு உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க,
எதுக்கு இளவரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவர் பயமுடுத்துற மாதிரி என் முகத்தை பார்த்தா என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவர் வந்து இன்னும் பயப்படுறாரு. நான் அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன் அதான சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி வேகமாக உன் ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வந்து அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி நீ இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சாங் வந்துட்டு காலையிலே விழுந்துட்டாரு. இளவரசி என்னை விட்டுருங்க, உங்கள் ட்ரெஸ் எப்படி நான் போடுறது அப்படின்னு சொல்ல இப்போ அவரோட முகமுடியும் கழட்டிட்டு அவர் முகத்தில் வச்சுட்டு இங்கே பாரு கண்ணை திறந்துடாதே அப்படி எங்கள் முகத்தை நீ பார்த்துருவ அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறாரு. இங்கே வந்து காங்க தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி காங் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஒரு பையனை சீக்கிரட்டாக வச்சுருந்துருப்பாங்களே அவனோட பேர் லீசன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட காங்கும் என்ன சொல்கிறாருன்னா நம்ம டீமில் இணையிறதுக்கு 2 விஷயம் தான் முக்கியம். ஒன்று முகம், இன்னொன்று பேர். ஆனால் அரசர் நம்ம கிட்ட இருந்து இளவரசரோட முகத்தையும் மறைச்சு வச்சிருக்காரு. இத்தனை வருஷமாக நம்ம இருக்கோம், யாருக்காவது இங்கே இளவரசர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே இருக்க அமைச்சர் எல்லாருமே திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ இவ்வளோ நாள் அரசர் வந்துட்டு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அரசரோட பிளான் வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ காங் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி அந்த மலை சடங்கு நடந்திருக்கும் இல்லையா, இன்றைக்கி வந்து அந்த கோயிலில் தான் அரசரும் இளவரசரும் தங்கியிருப்பாங்க. இப்போ உண்மையான இளவரசர் அந்த கோயிலில் தான் இருப்பான். அவனை எப்படியாவது என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அமைச்சர் எல்லாருக்குமே உத்தரவு போடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா சாங்கோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளில போயிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் இங்கேருந்து வெளில போகிறவங்களோட டேக்கை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வெளில விடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சவர் அங்கே இருக்க செவரை பார்த்துட்டு அங்கேருந்து ஏறி குதிச்சு வெளில வந்துட்டாரு. இங்கே இன்னொரு பக்கம் அரசரை காட்டுறாங்க. அவர் எப்பவும் போல் அந்த மருந்தை வந்து சாப்பிட வரும்போது அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இளவரசர் சீக்கிரமாகவே பியோன்சு குரூப்பில் இணையணும், அதுக்கான தேதியை சீக்கிரமே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இதை பார்த்ததுமே அரசர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எப்படியும் காங் நம்மளோட பிளான் எதுவும் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி லீ கிட்ட கேட்கும்போது இல்லை அது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் தான் தெரியும், ஆனால் எனக்கும் என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அரசர் என்ன சொல்கிறாருன்னா காங் வந்துட்டு எந்த பிளானும் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இளவரசருக்கு பதிலாக அந்த இன்னொரு பையன் பார்த்தோம் இல்லையா லீசன்னு, அந்த பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு போல. இப்போ நேராக வந்து இளவரசரை தான் பார்க்க வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா இளவரசர் இல்லை சாங் தான் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்போ கூட அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இளவரசரோட முகத்தை பார்க்கல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இன்னமும் அதே தான் சொல்லிட்டே இருக்காரு. அரசர் வந்தது கூட தெரியல. இப்படி புலம்பிட்டு இருக்கிறத பார்க்கவே முகமுடி எடுத்து பார்க்குறாரு. சாங் இருக்கிறத பார்த்துட்டு எங்க இளவரசர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்குறாரு. இப்போதான் கண்ணை திறந்து பார்த்தவரு காலிலே விழுந்துட்டாரு. எனக்கு தெரியல, நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன், இளவரசர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அரசர் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. ஏற்கனவே பிரச்சனை, இதில் இவனை வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை தேட சொல்றாரு. இங்கே இளவரசர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே வந்துட்டாரு. இப்போ அவருக்கு வந்து ஊருக்குள்ளே வந்ததே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவர் கிராஸ் பண்ணி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து டக்குன்னு என்னச்சு தெரியல, முகத்தை வந்து கையை வச்சு மூடிக்கிறாரு. நம்ம முகத்தை யாரும் பார்த்துட போகிறாங்கன்னு அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாரு. என்ன ஓரமாக நிற்க மாட்டியா, பாதையெல்லாம் நிற்பியா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வேற திட்டிட்டு போகிறாரு. இப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம இன்னும் அரண்மனையில் இல்லை, நம்ம வெளியே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இது மாதிரிலாம் இளவரசர் வெளில வந்ததே இல்லை இல்லையா, அந்த சந்தையவே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.